வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வழங்கி என்றென்றும் நம்மோடு உள்ளும் புறமுமாக சூழ்ந்திருந்து நம்மை வழிநடத்த வேண்டி ஆழ்ந்த தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரமும் குருமகான் நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துள்ள ஞான களஞ்சிய கவிகள் இருந்து விளக்கங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்று 642வது பாடல் ஞான களஞ்சியத்துல உண்மையான தொண்டு யாது அப்படின்ட்டு. பிறந்துள்ளோம் வாழ்கின்றோம். ஒவ்வொரு இது பாத்தீங்கன்னா மனிதனோட வாழ்க்கைங்கிறது பிறப்பு இறப்புக்கு இடைப்பட்ட ஒரு சக்கரம் போல சுழன்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கோட் கூட பார்த்தேன் பாருங்க, பசிக்காக ஒரு கூட்டம் ஓடுறது, உண்ட உணவு ஜரிப்பதற்காக இன்னொரு கூட்டம் ஓடுதுங்கிறாங்க. அப்படித்தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோன்னே தெரியாம ஒரு ஓட்டம். அப்ப இந்த ஓட்டத்துல பாத்தீங்கன்னா இயல்பான இயற்கையான அடிப்படை தேவையாக நமக்கு இருக்கு. நாம இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பூமி சுழன்று கொண்டே இருக்கு. உடல் இயக்கம், மன இயக்கத்தினால உடல் இருந்து உயிர் துகள்கள், சிற்றறைகள், செல்கள் சொன்னோம் இல்லையா, அது முதிர்ந்து கொண்டேதான் இருக்கு. பூமியோட சுழல் வேகத்தால 1000 மைல் வேகம் சுத்தலாம் பூமி. அந்த சுழல் வேகத்தால இந்த உயிர் துகள்கள் உடல்ல இருந்து வெளியேறி கொண்டே இருக்கிறதுங்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி உயிர் துகள்கள் உடல்ல இருக்கிறதா எடுத்துக்கலாம். உடல் இயக்கம், மன இயக்கம், பூமியின் சுழற்சி வேகம், அதனால அந்த செல்கள் உதிர்ந்தா என்ன ஆகும்? அந்த 100 கோடியில இருந்து 99 கோடி ஆகும், 98 கோடி ஆகும், 97 கோடி ஆகும், அப்படி குறைஞ்சிட்டே வரும். சில மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும்? அந்த உதிர்ந்த உயிர் துகள்கள் அந்த வெற்றிடத்தை போக்க நமக்கு எனர்ஜி குறைஞ்சிடும் இல்லையா? அது சரி செய்யத்தான் பசிங்கிற உணர்வு தோன்றுகிறது. இது இயற்கை. அது போல வெப்ப தட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப, உறைவிடம், வாழும் முறைக்கு ஏற்ப நமக்கு தேவைகள் எல்லாமும் இருக்கு. தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள ஜீவராசிகள் முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இதுவும் இயற்கை. அதான் சாமிஜி சொல்றாங்க இந்த பாடல்ல, உயிர்கட்கு பசி, வெப்ப தட்பம், காமம், உணர்ச்சிகள் பொதுவாகும். இவற்றை தீர்க்க உயிர்கள் எல்லாம் தேவை, சூழ்நிலை, பழக்கம் ஒக்க தம் முயற்சியினை பயன்படுத்தும். அதுக்குள்ளே அறிவு இருக்குதானே. மனிதன் கிட்ட 6வது அறிவுங்கிறோம். ஏன்னா அந்த பரிணாமம். முதல் அறிவு தாவரம், 2வது அறிவு புழு பூச்சி, 3வது அறிவு ஊர்வனம், 4வது அறிவு அதுக்கு அடுத்தது 5வது அறிவு, 6வது அறிவு விலங்குகள், அப்படியே நமக்கு போய்கிட்டே இருக்கு. அப்ப இந்த 6வது அறிவு வரும்போதுதான் அந்த 6வது அறிவுக்குள்ள அத்தனை அடக்கம். எல்லாத்துக்குள்ளயும் அந்த அறிவு பேராற்றல் உள்ளுக்குள்ள இயக்க ஒழுங்காக இயங்கிக்கிட்டே இருக்கு. இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அந்த இயற்கையானது அந்த ஜீவராசிகளுக்குள்ள அந்த ஒரு உந்து சக்தியாக என்ன தேவையோ அது இயற்கையாவே தனக்குத்தானே என்ன பூர்த்தி செய்துக்கிறது. தாவரங்கள்லாம் பாருங்க, ஆக்சிஜனை வெளியே விடுறது, கார்பன் டை ஆக்சைடு உள்ள இருக்கிறது. அந்த யாரு செய்யற அந்த வேலையை? அந்த இயற்கை தான். ஒவ்வொன்றுமே நம்ம ஒரு சமீபத்துல ஒரு ஸ்பீச் கூட கேட்டோம் இல்லையா, நார்வேல தூக்குனாங்குருவி. அது போல ஒரு இன்ஜினியர் உலகத்திலேயே கிடையாது. அவ்வளவு அழகா கூடு கட்டுறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அந்த அறிவு, அந்த பேராற்றல் அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு வீட்டு விலங்குகள் சொல்றோம், பறவைகள் சொல்றோம், அதெல்லாம் என்ன பண்ணுது? அந்த 5 அறிவு வரைக்கும் தனக்கு தானே பூர்த்தி செய்துக்கிறது. அதுல இந்த பெட்ஸ்ன்னு சொல்ற வளர்க்குறோம் இல்லையா, அதுல நாம பராமரிக்கிறதுனால
நம்மளுடைய இதெல்லாம் அதுக்குள்ள கொடுக்கிறோம். இப்ப ஆராதனை பெற்ற மனிதன் மட்டும்தான் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டி இருக்கு. ஏன் 7வது அறிவு 8வது அறிவு இல்ல? என்ன தேவையோ, எப்படி நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகள் என்னென்னவோ அதனை பூர்த்தி செய்து கொள்ளும் அனைத்து விஷயங்களையும் நமக்கு இயற்கை நம் உள்ளாகவே கொடுத்துடுது. எல்லாத்தையும் இயற்கை வளங்களை கொடுத்துட்டுதான் மனிதனை தோற்றுவித்ததாம். அதனாலதான் 7, 8ன்னு போல அந்த பரிணாமம். ஆனா என்ன பண்றா, 5 அறிவு இருக்கும் தனக்குத்தானே வாழ்க்கையை பார்த்துக்கிறது. 6வது அறிவு மனிதன் மட்டும்தான் என்னாச்சு, எதிர்பார்த்து இருப்போம், மற்ற உரை சார்ந்து இருப்போம். ஒரு குயிக்கா சாட்ல போடுங்க. ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு மினரல் வாட்டர் பாட்டில், அதை உற்பத்தி செய்யணும். உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கு, ஓகேங்களா? ஃபுல் பாட்டில், சீலோட கேத்த பாட்டில். அதுக்கு எத்தனை பேருட அது உற்பத்தி ஆகிறதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு அடங்கி இருக்கும்னு ஒரு சும்மா ஒரு ரேண்டமா பாஸ்டா போட முடியுமா? ஷார்ட் ஆஃப் டைம் சாட்ல போடுங்க. கூட போடலையா? யாருமே சாட்ல போடலையே ஆன்சர். ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் உற்பத்தி பண்றதுக்கு அதற்குள் எத்தனை பேருடைய உழைப்பு அடங்கி இருக்கிறது? நம்பர் ரேண்டமா ஒரு கெஸ்ஸிங்கா. crores ஆஃப் பீப்புள். தேங்க்யூ அம்மா. அம்மா ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் ஒரு ஃபேக்டரி நடக்கிறது, ஒரு 500 பேர் தான் இருக்காங்க, ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க, சோ அதுல அவங்க உற்பத்தி பண்றாங்க, 1000 பேரோட உழைப்பு எடுக்கிறோம். அப்படி கிடையாது. இது ஒரு செயின். ஒரு செயின் தான் அது. ஒரு மூடி, ஒரு மூடி தயார் பண்றாங்க, அந்த மேல லேபிள் தயார் பண்றாங்க, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் தயார் பண்றாங்க, உள்ள மினரல் வாட்டர் பியூரிஃபை பண்றாங்க, அதோட ப்ராசஸ், மார்க்கெட்டிங், எத்தனை விஷயங்கள். அந்த மூடி மட்டும் தயார் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு 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 ஒர்க் ஷாப் நடக்கிறது. சோ அந்த ஒர்க் ஷாப்ல எத்தனை பேருடைய உழைப்பு, அந்த ஒர்க் ஷாப்ல இருக்கிறவங்க கூட அவங்க வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஆற்றல் எத்தனை பேருக்கு இருந்து கிடைக்கிறது இல்லையா? இது மாதிரி ஒண்ணு ஒண்ணா நமக்கு அம்மா சொன்ன மாதிரி, கொதையம்மா சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான பேரோட உழைப்பு அடங்கிட்டு, அத்தனை பேரோட உழைப்பு ஒரு சின்ன பாட்டில் இருக்கும்போது, தண்ணியில இருக்கும்போது நம்ம எத்தனை தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். பசிக்கிறது, உண்ணும் உடை, உடுக்கும் உறைவிடம், நம்ம இருக்க வீடு, தொழில், சமுதாயம். அப்ப எத்தனை எத்தனை கோடிக்கணக்கான பேரோட உழைப்பு நமக்குள்ள இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பெருந்திறன் வாழ்ற வரைக்கும் நாம் பிறரை சார்ந்துதான் இருப்போம். இப்ப என்ன பண்ணணும்? நாம் பெற்றுக்கொள்வது போல நாம் பிறருக்கு திருப்பி செய்யணும், திருப்பி கொடுக்கணும். கொண்டு வந்த வினையை தொண்டு செய்துதான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொண்டு எப்படி இருக்கணும்? தொண்டுன்னா என்ன? தொண்டு எப்படி இருக்கணும்? இப்ப சில இதுல பாக்குறோம், மீடியால எல்லாம் பாக்குறோம், செஞ்சுட்டு உடனே வீடியோ போட்டுறாங்க. இந்த ஸ்கூலுக்கு இவ்வளவு பண்ணினேன், இந்த மக்களுக்கு இவ்வளவு பண்ணினேன். அப்ப அதை 10 பேர் புகழறாங்க. அது நம்ம 2 விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு அவர்களுடைய புகழை பறைசாற்றும் விதமாக போடுறதா எடுத்துக்கலாம். இல்ல இதை பாசிட்டிவா நம்ம பார்க்கும்போது அவங்களோட அந்த மாதிரி நம்மளும் செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? உடலாலோ, அறிவாலோ, ஆற்றலினாலோ, பொருளாலோ எதால முடியுமோ நம்மளும் செய்வோமா அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கணும். அப்ப தொண்டுங்கிறது என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்திதான் இந்த சப்ஜெக்டே. ஒரு சின்ன கதையோட நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு உள்ள போறோம். இப்போ ஒரு அரசன், அவர் அப்படியே நகர்வலம் போறாங்க. நகர்வலம்னா அவர் மாறு வேஷம் இல்ல, சாதாரணமா நகர்வலத்துக்கு போறாங்க. ஒரு கோவில் வாசல்ல ஒரு சன்னியாசி உட்காந்துருக்காங்க. சரியான குளிர் அவருக்கு. அப்ப அதை பார்த்த உடனே அரசன் தான் போத்திருந்த அரசனுக்குன்னு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அந்த சால்வை எடுத்து அந்த சன்னியாசிக்கு அவர் உடனே போத்தி விட்டுறாரு. போத்தி விட்டுட்டு அவர் காலை தொட்டு வணங்கிட்டு அப்புறம் அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஒரு 2 நாள் பொறுத்து அரண்மனையில அவர் அந்த மாடத்துல நின்று இருக்காரு. வெளியில ஒரு பிச்சைக்காரர், அந்த வார்த்தை சொல்றதுக்கு மன்னிக்கணும், யாசகம் கேட்கிறவர் போயிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியம், அதிர்ச்சி. என்னன்னா
அவர் மேல இவருக்கு சன்னியாசிக்கு கொடுத்த அந்த சால்வை போர்த்தப்பட்டிருக்கு. அதிர்ச்சி ஆச்சரியம் மட்டும் இல்ல, அவருக்கு கோபமும் வருது. அவருக்கு இவ்வளவு உயர்ந்த, இவ்வளவு ஒரு செஞ்ச ஒரு சால்வை நம்ம இவ்வளவு மதிச்சு நம்ம சன்னியாசி கொடுத்துட்டு இருந்தோம், அவர் தூக்கி இவருக்கு கொடுத்துட்டாரே, எதுக்கும் சந்தேகம், அந்த சன்னியாசியை கூப்பிட்டு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் அவரை கூப்பிட்டு கேட்டுடலாம் அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு, உனக்கு எப்படிப்பா இது கிடைச்சது, ஒரு டவுட் ஒரு திருடிட்டாரோட்டு. இல்ல, எனக்கு ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு இருந்தேன், அப்ப அந்த கோவில் வாசல்ல இருந்த அந்த சன்னியாசி தான் எனக்கு வந்து போத்தி விட்டாரு அப்படின்னு. ஓ அப்படியா, அவ்வளவு இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு. அந்த சன்னியாசியை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு கொடுத்தது நீங்க எப்படி இவ்வளவு உயர்ந்தது தெரியுமா, அவ்வளவு வேல்யூ இது, அது போய் எப்படி நீங்க இவருக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்லி கோபப்படுறாரு அரசர். அப்ப அந்த சன்னியாசி சொல்றாரு, எங்கிட்ட இருக்கிறதோட அவருக்கு அவருக்கு இன்னும் அவரோட அந்த தேவையை, அந்த குளிர போக்கும் நான் நினைச்சேன்ப்பா, அதனால நான் கொடுத்தேன், போத்தி விட்டேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு பயங்கர கோபம், இதோட மதிப்பு தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு ரெண்டு பேரையும், அந்த யாசகம் கேட்க வந்தாரு அவரையும் சரி, சன்னியாசி ரெண்டு பேரையுமே வந்து சிறையில அடைச்சிடுறாரு. அடுத்து தூங்கிறார். அந்த நாள் போயிடுது. விடிய காத்தால கனவு சன்னியாசிக்கு. கனவுல இறைவன் வராரு. இவர் கோவிலுக்கு போறாரு. அந்த கோவிலுக்கு போறாரு இவர். இந்த அரசன் இந்த கோவிலுக்கு போறாரு. இறைவனை தரிசனம் பண்ணணும்ட்டு இறைவன் குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரு. குளிர்ல நடுங்கிட்ட உடனே இறைவனை பார்த்தவருக்கு இதெல்லாம் கனவு அவருக்கு இப்போ. அப்போ குளிர் நின்ற உடனே உடனே தான் மேல இருக்கிற சால்வை எடுத்து இறைவனுக்கு போத்துறாரு. இறைவன் வந்து அவசர அவசரமா தடுத்து நிறுத்திடுறாரு. ஏன் இப்படி இது பண்றீங்க, நிறுத்துறீங்க அப்படின்னு. இல்லப்பா, நீ சால்வை இன்னைக்கு போத்தி விடுற, அப்புறம் நான் வந்து நேத்திக்கு எனக்கு ஒரு சால்வை கொடுத்த, அதை நான் போத்திருந்தேன்னு சொல்லி நீ வந்து என்னை வந்து சிறையில அடைச்சிட்ட, இன்னைக்கு ஒரு சால்வை கொடுக்குற, திருப்பி எனக்கு இது பண்ணேன்னா என்ன சிறையில போட்டுருவ, எனக்கு ஒரு சால்வையும் வேண்டாம், நீ சிறை தண்டனையும் வேண்டாம் எனக்கு அப்படிங்கிறார். திடுக்கிட்டு தூக்கம் கலைஞ்சு எழுந்துறாரு அரசர். அப்பதான் தன்னோட தவற உணர்றார். என்ன பண்றாரு, நான் வந்து எவ்வளவு பெரிய பிழை பண்ணிட்டோம், இத வந்து பொருள் மேல ஒரு பற்று கொண்டு அதன் மதிப்புன்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டோமே அப்படி சொல்லி வேகமா போய் தானே போய் அந்த சிறை கதவை திறந்து அந்த சன்னியாசியையும் அந்த யாசகத்துக்கு வந்து அவரையும் வெளிவிடுறாங்க. சன்னியாசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப சன்னியாசி சொல்றாரு, அரசே, துன்பப்படுகிறவர்களுக்கு செய்கின்ற உதவிதான் கடவுளுக்கு செய்கின்ற தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப எங்க யாருக்கு எந்த உயிர் துன்பம் பட்டாலும் துன்பம் போக்கும் தூய நெறியாம் அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. இப்ப எங்க அது தேவையோ அங்க நம்ம செய்யும் போதுதான் அந்த தொண்டு கூடு பூரணத்துவம் அடைகிறது. தொண்டுக்கு சுவாமிஜி ரொம்ப அற்புதமா ஒரு டெபினிஷன் கொடுக்குறாங்க. இயற்கை நிலையினையும் எண்ணத்தின் நிலையினையும் இன்ப துன்ப இயல்பினையும் அறிந்த பேரறிவின் எல்லையில் நிலைத்து தான் தனது என்று குறுகி நிற்கும் எல்லையை கடந்து தன்னை உலக மக்களின் வாழ்வின் நலத்திற்காகவே அர்ப்பணித்து எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று வித ஆற்றல்களை அந்த எண்ணம் சொல் செயல ஆற்றல் சொல்லி குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல மகர்ஷி. எண்ணம் சொல் செயல் என்ற மூன்று வித ஆற்றல்களை பயன்படுத்தும் பெருநோக்கு செயல் தொண்டு என்று ரொம்ப சிறப்பாக கருதப்படும் தொண்டு சொல்லி சுவாமிஜி டெபினேஷன் கொடுக்குறாங்க. தொண்டு என்பது மதிப்பு மிக்க ஒன்று, போற்றலுக்கு உரியது. தொண்டு செய்தோட நாம சொல்லிக்க கூடாது. தொண்டு எங்க நம்ம செய்யறோமோ, அந்த சேவை செய்யறோமோ, அங்க அவர்கள் முழுமையான பலனை அவங்க அடையறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான தொண்டு. வாழ்வதனை முற்றுணர்ந்து அதை அமைதி வெற்றி வழி கண்டு வாழ வைக்கும் பேரறமே தொண்டு அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. அதுதான் இந்த பாடல்ல அடுத்த 4 வரிகளை வருது. உயிர்களிலே பிறர் உயிரின் உணர்ச்சி கூர்ந்து உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதன் என்னும் உயர் தோற்றமாம் உண்மையினை உணர்ந்து ஒழுதல் உயர் நோன்பாகுங்கிறாங்க. மனித தோற்றத்துக்குதான் அந்த துன்பத்தை உணர முடியுங்கிறாங்க.
அந்த ஒரு பேராற்றல், அந்த ஒரு நுட்பமான அறிவு மனிதன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப அத உணரும் பொழுது உடனே அந்த எந்த தேவையோ, எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அங்க போய் நாம அந்த உயிருக்கு நாம் உதவி செய்யணும். அதுதான் உண்மையான தொண்டு. ஆனா நம்ம சொல்றோம் 6வது அறிவு மனிதனுக்கு தான் அந்த உணர்வுன்னு. நேத்திக்கு இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதான் இன்ஸ்டாகிராம்ல என்ன சொல்லிட்டுன்னா, ஒரு நாய் காட்டாற்று வெள்ளம் நல்லா வேகமா ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு நாய், அந்த நாய் மான் குட்டிய வாயில கவ்விக்கிட்டு அந்த எதிர் திசையில அந்த காட்டாற்று வெள்ளத்தை அடிச்சு போகாம போராடி வாயில கவ்விட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நாய் மானை சாப்பிடுதா அந்த மான் குட்டிய அப்படின்னு யோசனையா பார்த்தேன். பார்த்தா அந்த ஓடுற வேகத்தை எதிர்த்து போராடி தன்னோட அந்த 4 கால்களை வச்சு நீந்தி எதிர்க்கிற கரையில அந்த மான் குட்டியை சேர்த்து வாயில இருந்து அந்த மான் குட்டியை விடுவித்து அது மெதுவா அந்த மான் குட்டி எழுந்து போகும். சோ இது 5 அறிவுக்கு கூட உள்ள இருக்கு. நம்ம நினைக்கிற மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குன்ட்டு நாம என்ன பண்ணோம், இதை கத்துக்கணும். அது மாதிரி இன்னொன்னு இடம் பார்த்தேன். ஒரு பூனை பூனை தள்ளு வண்டியில விக்கிறாங்க, ஏதோ உணவு பண்டம் விக்கிறாங்க. அந்த பூனை அந்த 2 காலை வச்சு எழுந்து நிக்குது. மேல 2 காலை தூக்கிற மாதிரி நின்னுட்டு அந்த தள்ளுவண்டியில விக்கிறவங்க, அந்த அம்மா வயசான பாட்டி, அவங்கள தட்டி கூப்பிடுது. கூப்பிட்டு சாப்பிடறதுக்கு கேக்குது. அந்த அம்மாவும் இறக்கப்பட்டு அந்த என்ன பண்றாங்க, ஒரு பன் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா பன் எடுத்துட்டு அதை உடனே சாப்பிடல. எடுத்துட்டு போய் அதோட குட்டிகள் 3 இருக்கு. அந்த அந்த பண்ணை பிச்சு போடுது. பிச்சு போட்டு அதுங்க சாப்பிட அதாவது அப்படியே கொடுக்க வேண்டியதானே. அந்த பிச்சு போடணுங்கிற அறிவு பாருங்க. அந்த குட்டி பூனை குட்டியெல்லாம் எடுத்து சாப்பிடுறதுக்கு. சோ எவ்வளவு இதெல்லாம் அவ்வளவு இயற்கை. இதுதான் இயற்கை, இதுதான் கடவுள், இதுதான் இறைநிலை. இதை ரசிக்கிறோம், இதுகிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். 5 அறிவுக்கே இருக்கும் பொழுது நமக்கும் கண்டிப்பா இருக்கும் தானே. அப்போ எப்ப நம்ம எப்படி வாழணும், நாம் பயன்பெற்றதும் இந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும். சாமிஜி உயர் புகழுக்கு என்ன சொல்றாங்க, உயர் புகழ்ங்கிறது இனி நல்ல சமயத்துல ஹெல்ப் பண்ணப்பா, இந்த வேலை செஞ்சப்பா, உன்னால நான் பயணிச்சப்பா, அது இல்ல. நாம செய்ததனால் அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து வெளியில வந்தாங்க. அவங்க நம்ம செய்யும் உதவி அவர்களுக்கு ஒரு இதை கொடுத்ததுன்னா, அந்த உதவி அவங்களுக்கு பலன் உள்ளதாக பலனை கொடுத்ததுன்னா அதுதான் உயர் புகழ் அப்படிங்கிறாங்க. அப்போ உயர் புகழ் தான் நமக்கு கொண்டு வந்த வினையை தொண்டு செய்துதான் தீர்க்கணும். அந்த உயர் புகழ்ங்கிறது சுவாமிஜி எவ்வளவு அழகா மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம தவ நிறைவுல. அதுக்கப்புறம் தான் ஞானம் கிடைக்கும் நமக்கு. நம்ம எல்லாம் செய்யும் உலக மக்களுக்கு, உயிர்களுக்கு, ஜீவராசிகளுக்கு நம்ம தொண்டாற்றி இன்பம் காண்போம்னு கூட இந்த பாடல்ல இறைவணக்க பாடல்ல பார்த்தோம் பாருங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கணும், நிறைய தொண்டு மனதில் தொண்டை ஒரு தெய்வீக மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று வாழ்ந்த பல முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க தொண்டில. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பார்க்கும்போது ஆதிசங்கரர். ஆதிசங்கருக்கு அவ்வளோ மக்கள் சமுதாயத்துக்கு அத்தனை தொண்டு செய்திருக்காங்களாம். தான் தாய் கண்ட இல்லற கனவை கலைத்து துறவரம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க திருமணம் ஆகணும்னு நினைச்சாங்க, ஆனா துறவரம் எடுத்துக்கிட்டாங்க. ஆன்மீக தொண்டாட்டின் அதையும் கழிச்சு ஆன்மீக தொண்டாட்டில் ஆனாலும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார். அந்த கடமையை செய்வதும் தொண்டுதான். அது போல அந்த அத்வைத கோட்பாடு உலக மக்களுக்கு முதல்ல எடுத்து சொன்னது ஆதிசங்கரர். அந்த தெளிவாக நமக்கு அந்த அத்வைத கோட்பாடுதான் நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம அந்த புரிதலுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அதே போல மகாவீரர் பாத்தீங்கன்னா சமரச நிலையை தோற்றுவித்தாங்களாம். கௌதம புத்தர் அன்ப எல்லாருக்குள்ளயும் விதைச்சாங்களாம். ஔவை பிராட்டிய பகைமை போகணும் அப்படிங்கறத அந்த மன்னர்களிடையே அதை எடுத்துரைத்து உலக மக்களுக்கே அந்த ஒரு இன்னைக்கும் வரலாற்றுல அந்த கதை நிக்கிறது இல்லையா. அந்த இரு மன்னர்களுக்கே வர வேண்டிய அந்த போரை நிறுத்தி பகைமையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விதைச்சதும் அதுவும் மிகப்பெரிய தொண்டுதான். அது போல மீரா, ஆண்டாள் நாச்சியார், இவங்க எல்லாம் பக்தி விதையை இந்த மண்ணில் விதைத்து இந்த மக்களுக்கு அந்த இறைவனை அடைவதற்கான வழியை காட்டினாங்க. அதுவும் சிறந்த தொண்டு. அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே அப்படின்னு தாயுமானவர் ரொம்ப எளிமையா செய்யற ஒரு பாடல்ல நமக்கு சொல்றாங்க. அந்த தாயுமானவர் வாக்கிற்கிடங்க ஜீவகாரு நிலை யார் நமக்கு கொடுத்தாங்க, நமக்கு சுவாமிஜியோட பயணித்த ராமலிங்க வள்ளலார்.
அவ்வளவு அழகா நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. ஒருவன் சேவை செய்வதில் மகிழ்ச்சி அடைந்தால்தான் சேவை என்ற சொல் பொருள் நிறைவு உள்ளதாகும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டியவர் யார் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? மகாத்மா காந்தியடிகள். அது மாதிரி அவரோட கைகோர்த்த பலர் இந்த இந்த சேவையில் தன்னோட இணைத்துக்கிட்டாங்க. சோ இப்ப நம்ம வாழும் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு ஆஹ் விஞ்ஞானி, மிகப்பெரிய ஒரு ஒரு சிந்தனையாளர் அப்துல் கலாம் ஐயா, அவங்க சொன்னது எப்படி? அவரை வந்து மரணித்த போது உலகம் முழுக்க அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டது. என்ன? பிறப்பு வந்து ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம், ஆனா மரணம் வந்து ஒரு சரித்திரமாக அமைஞ்சது ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து அவரும் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அது அப்துல் கலாம் ஐயா, அது போன்ற பலர். என்னதுக்கு அப்துல் கலாம் ஐயா கொண்டு வந்தோம்னா, அந்த வரலாற்று நிக்கணும். வரலாறு படிக்கத்தான் தொண்டா அப்படின்னா இல்ல, ஆனா வாழ்ந்து உதாரணம், அந்த ஒரு உதாரண புருஷர்களாக அவங்கள போல பெரியவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. சுவாமிஜி சுவாமிஜி என்ன பண்ணாங்க? எத்தனை எதிர்ப்பு, எத்தனை எல்லாம் கடந்து இந்த தத்துவங்களை, வேதாத்திரிய தத்துவங்களை, எல்லாரும் உடலும் உயிர் இருந்தா போறோம், எல்லாரும் தவம் பண்ணலாம், எல்லாருக்கும் இறைநிலை கிடைக்க முடியும் அப்படின்னு மகானாக, மனிதனாக பிறந்து மாமனிதனாக உயர்ந்து மகானாக வாழ்ந்து நமக்கு அந்த பாதையை நமக்கு காமிச்சிட்டு போயிருக்காங்க. தெய்வ நிலை, உண்மை, பொருள், தோற்றமெல்லாம் அதன் நிகழ்ச்சி, மெய்யினொந்தோ பேரறிஞர் மிகச் சிறந்த செயல் தொண்டு அப்படிங்கிறாங்க அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். பிறர் துன்பம் துடைத்ததற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் உயர் தொண்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் உயர்ந்த தொண்டு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நாம தொண்டாற்றணும். எப்படி தொண்டாற்றணும்? முதல்ல இந்த உடலுக்கு தொண்டாற்றணுங்க. நம்முடைய உடல் நமக்கு முக்கியம். இந்த உடலுக்கு தொண்டு எப்படி செய்யணும்? துன்பப்பட வைக்க கூடாது. உடல் தேவையை புரிந்து கொள்ளணும். உடல் மொழியை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப உடல் தேவை, பசிக்கு நேரத்துக்கு சாப்பிடணும், பசிச்சு சாப்பிடணும். அது போல நம்மளோட உடற்பயிற்சிகள், காயக்கல்பம், நம்மளோட பயிற்சிகள் முழுமையா செய்யணும். போதுமான உறக்கத்தை கொடுக்கணும். அளவு முறை மீறாமல் அந்த 5ல் அளவு முறையை நம்ம தவறாது பின்பற்றணும். சோ அந்த உடலுக்கு நம்ம முதல்ல சேவை செய்யணும். ஏன்னா அந்த உடல் தான் நமக்கு இந்த வாழ்க்கையை நம்ம பயணிக்கிறதுக்கு ஒரு வாகனம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நமது குடும்பத்துக்கு அங்க தேவைன்னா முதல்ல அங்கதான் இருக்கணும். குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய சேவைதான் நம்மளோட முதன்மையான தொண்டு. சோ குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கடமையை முறையாக தவறாது மனசு சந்தோஷமா, ஐயோ செய்யணுமேன்னு செய்யாம சந்தோஷமா செய்து அது அடுத்தது. அதுக்கு அடுத்ததுதான் தான் சமுதாயம், தான் குடும்பம், சமுதாயம். இப்ப சமுதாயத்தோட தொடர்பு. இப்ப நான் சொன்ன மாதிரி 1 கோடி பேருக்கு மேல நம்ம குடிக்கிற ஒரு சின்ன ஒரு தண்ணி பாட்டிலேயே அத்தனை பேரோட உழைப்பு இருக்கும் பொழுது நாம் வாழும் வாழ்க்கை வந்து இந்த இயற்கைக்கும் சமுதாயத்துக்கும் நம்ம எத்தனை கடமைப்பட்டிருக்கோம். இப்ப எந்தெந்த வழிகளா நம்மளால முடியுமோ, நம்மளால இயன்றது நாம் செய்து கொண்டே இருக்கணும். எதுவுமே முடியலையா, நமக்கு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை நமக்கு ஒத்து வரலையா, ஒண்ணுமே இல்ல, வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், நிறைவாக வாழ்த்துவோம். நாம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம், அவங்க மகிழ்ச்சி நமக்கு வந்து நீ நல்ல ஹெல்ப் பண்ண, எனக்கு நேரத்துல ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும் போது நான் மகிழ்ச்சி அடைந்தோம்னா அது புகழுக்கு கொண்டு போயிடும். அது போதை. புகழ்ங்கிறது ஒரு போதை. புகழ்ச்சியை விரும்பி விரும்பி சேர்ந்து ஆரம்பிச்சிருவோம். இல்ல, அந்த ஒரு லைன் இருக்கு, நமக்கு ஒரு மன நிறைவு. நம்ம பண்ணினோம், அவங்களுக்கு ஒரு பலனாச்சு, அவங்க ஹாப்பியா இருக்காங்க, அவங்க அந்த தேவை பூர்த்தி அடைஞ்சுன்னு ஒரு நிறைவு கொடுத்ததுன்னா அதுதான் தொண்டு, உண்மையான புகழ். அதுதான் உண்மையான புகழ். உயர் புகழ் சாமி நம்ம முதலே சொன்னேன். சோ அந்த அளவுக்கு நமது உடலாலும், பொருளாலும், அறிவினாலும், ஆற்றலினாலும் நம்ம வந்து நாம் சமுதாயத்தின் சொத்து. சோ அந்த சமுதாயத்துக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை நிறைய இருக்கு. சோ அந்த விதத்துல நம்மை நாம் இந்த சமுதாயத்தோடு இணைத்துக் கொண்டு நம்மையும் உயர்த்தி சமுதாயத்துக்கும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.